யாராவது உங்களுடைய நியூட் போட்டோஸோ இல்ல உங்களை பற்றி ஒரு அசிங்கமான வீடியோ இந்த லவ் டுடே படத்துல கூட காமிக்கிறாங்கல்ல, ஏதோ ஃபேக் வீடியோ, அது உண்மையான வீடியோ வந்தா கூட பயப்படாதீங்க. சோசியல் மீடியாலயோ சமூக வலைதளத்திலயோ இதெல்லாம் ஒரு 10 நாள் இல்ல 20 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் வேற வீடியோ வந்துடும், எல்லாம் மறந்துடுவாங்க. அவ நடுராத்திரி போனா, அவ சரியாவே ட்ரெஸ் பண்ண மாட்டா, எல்லாரும் ஜட்ஜ் பண்ணுவாங்க. கவலைப்படாதீங்க, நமக்கு இருக்கிற அதே அவயங்கள் தான், மார்பகங்கள் தான் எல்லாருக்கும் இருக்கு. அதை மற்றவங்க பார்த்துட்டாங்க எல்லாம் வச்சு பயந்துன்னு யாருக்காகவும் நம்ம பயப்பட தேவையே கிடையாது. தட் இஸ் நாட் அட் ஆல் நெசசரி. ஸோ ஃபர்கெட் அபவுட் த ஸ்டிக்மா, ஷேம், அதெல்லாம் விட்டுடுங்க. நீங்க வீட்டில் உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க, உண்மையா அதுதான் நல்லது. அம்மா கிட்ட சொல்லிங்க, அம்மா கிட்ட அடி வாங்கிக்கோங்க, அவங்க திட்டுனாலும் வாங்கிக்கோங்க. யார்கிட்டயோ போய் கஷ்டப்படுறது வதைப்படுறதை விட அம்மா கிட்ட திட்டு வாங்குறது தப்பே கிடையாது. எல்லாரும் உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. தப்பு ஆயிடுச்சு இல்ல தவறா யாரோ உங்களை சித்தரிச்சுட்டா கூட பயப்படாதீங்க. யூ ஹாவ் டு டெல் யுவர் பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். அதுவும் அம்மா கிட்ட சொல்லுங்க. அம்மா அடிச்சாலோ திட்டுனாலோ வாங்கிக்கோங்க, வெளியில யார்கிட்டயும் போய் மாட்டிக்காதீங்க. இது முக்கியமான ஒரு வேண்டுகோள். இதை நான் உங்ககிட்ட வைக்கிறேன். ஏன்னா இதனால தான் நிறைய பெண்கள் பிரச்சனையில மாட்டுறாங்க. எல்லாரும் அதை பத்தி படம்லாம் வந்துருச்சு, வச்சுக்கலாமா, போன் வச்சுக்கலாமா வேணாமான்லாம் பேசிட்டு இருக்காங்க. எது வச்சிருந்தாலும் ஜாக்கிரதையா இருங்க. உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலைய கவனிச்சுட்டே இருங்க. அது ரொம்ப முக்கியம், உங்க மனநலத்துக்கு முக்கியம். லைஃப் லாங் யார்கிட்டயோ கஷ்டப்படுறத ஒரு வருஷம் அம்மா கிட்ட அடி வாங்கிக்கலாம், தப்பே இல்லை. ஓகேவா? இதுதான் என்னுடைய ஒரு சின்சியர் அட்வைஸ் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். அட்வைஸாக தான் சொல்றேன். ஏன்னா நானும் ஒரு அம்மா, என் பொண்ணுங்களுக்கு சொல்றதா உங்களுக்கும் சொல்றேன். அந்த ஸ்டிக்மா, அந்த ஷேம், வெக்கப்படுறது அதெல்லாம் பயப்படாதீங்க. 49.6% மகளிர் தான் இந்த உலகத்துல. காது கொடுத்து கேளுங்க. யாராவது ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணா ஏதாவது ஒன்று விஷயம் இருக்கும். ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போக மாட்டேன்னு அழுதாங்கன்னா என்னன்னு கேளுங்க. உங்க குழந்தைய நாளைக்கு கல்யாணம், உங்களுக்கு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை ஒரு இடத்துக்கு போக மாட்டேன், எனக்கு பிடிக்கலன்னு அழுதா உடனே என்னன்னு கவனிங்க. அது ஸ்கூலா இருக்கலாம், ஃப்ரெண்டு வீடா இருக்கலாம், இல்ல சித்தப்பா வீடு, பெரியப்பா வீடு, யாரோ சொந்தக்காரங்க வீடா இருக்கலாம். என்னன்னு கவனிங்க. ஏன்னா அங்கெல்லாம் நிறைய கொடுமைகள் நடக்குது. ஸோ லிசன் டு தெம் ப்ராப்பர்லி. கேட்டீங்கனாலே போதும், பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும். இது ஒரு சேஃப் குரூப். காலேஜா இருந்தாலும் ஒரு சேஃப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோங்க, ஸ்கூலா இருந்தாலும் ஒரு சேஃப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோங்க, குடும்பமா இருந்தாலும் ஒரு சேஃப் குரூப் கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த குழுக்கள்ல விவாதிச்சுக்கோங்க. நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அது எப்படி அதை நம்ம தீர்க்கலாம் என்பதை விவாதிச்சுக்கோ. அந்த சேஃப் குரூப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்க ஃப்ரெண்ட்ஸாவும் இருக்கலாம், இல்ல உங்க அம்மா அப்பாவா இருக்கலாம், இல்ல உங்க கசின்ஸா இருக்கலாம், யாரா உங்க டீச்சரா இருக்கலாம். அந்த சேஃப் குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு அவங்களோட டிஸ்கஷன் நடத்தினீங்கனாலே, லிசன், அது காது கொடுத்து அந்த பிரச்சனைகளை கேட்டாலே போதும். நிறைய மென்டல் அதாவது உடல் நல பாதிப்போ மனநல பாதிப்போ எது வேணாலும் நம்ம அதை தீர்த்து வச்சு